மடத்திற்கு தனியார் 16000 ரூபாய் சம்பளம். அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில நாங்க 23000 ரூபாய் சம்பளம், 16000 ரூபாய் சம்பளம். விடுப்பு கேட்டாலும் புகார் சொன்னாலும் வேலை நிற்கும். இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, வேலை நிற்கும். 100 பேர் வேலை செஞ்ச வார்டுல 32 பேர் செய்யணும். அதுல 12 பேர் பெருக்குவர்களா இருக்கணும். ஒரு நாளைக்கு 12 பேர் பெருக்குனா உடல் மரத்து போற சூழ்நிலை தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒப்பந்த மயன்றது நரக படுகொடியை நோக்கி தள்ளக்கூடிய சொர்க்கம் அவங்க சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ராம்கிருஷ்ண பிஎஃப் பணம் கட்டது இல்ல, கேள்வி கேட்டா தூக்கி அடிக்கிறான், எந்த உரிமையும் இல்லை. சென்னை மாநகராட்சி அடையாளத்தை அழிக்காத நாங்க சொல்றோம். இந்த சென்னை பூர்வகுடிகளோட மக்களுடைய அடையாளத்தை நீங்க அழிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு நாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த சுய உதவி குழு திட்டம் சொல்றாங்க, இது ஏற்கனவே அவுட் சோர்ஸ்ன்றாங்க. மாண்புமிகு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இது ஸ்கேம் அண்ட் போகஸ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இது முழுக்க போலியானது, செயற்கையா உருவாக்கப்பட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த தீர்ப்பு மாண்புமிகு நீதிபதி சுரேஷ்குமார் அமர்வு உறுதி செஞ்சிருக்காங்க.